வணக்கம். இது ஒரு செவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மழை தண்ணி எல்லாம் போகிறதுக்காக ஒரு பைப் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பைப்பினுடைய ஹோல் அப்படியே இருக்குது. அந்த பைப்பை எடுத்துருக்கலாம், அதனால் கூட அது இருந்திருக்கலாம். அதிலிருந்து வர வேர் பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் அப்படியே அழகாக நீண்டு வந்திருக்குன்னு பாருங்களேன். நீண்டு வந்தது மட்டும் இல்லாமல் அதனுடைய கிளை வேர்கள் எவ்வளோ அழகாக சின்ன சின்னதாக வரைஞ்சிருக்கு. இதை பார்க்கும்போதே படம் வரைஞ்சி வச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளேயும் நிறைய படங்கள் வரைஞ்சிருக்காங்க. அதை பார்த்த உடனே சரி அது மாதிரி இதுவும் வரைஞ்சிருப்பாங்களோ அப்படிங்க தான் பார்க்க தோணுது. சின்ன சின்ன வேர்கள் ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த வேர்களை ஒரு சிலதை நான் இழுத்து பார்த்தேன், வரல, நல்ல செவரோடு இருந்துச்சு. அடுத்தது ஒரு சில வேர்கள் மட்டும் அப்படியே கையில் இழுத்தா அப்படியே மேலே வந்தது. அங்கே பாருங்கள், அப்படியே ஒரு சில வேர் மட்டும் மேலே வருது. மற்றதெல்லாம் அப்படியே செவரில் நல்லா ஒட்டி தான் இருக்குது. இங்கே மயில்கள், குயில்கள், குருவிகள் ஏகப்பட்ட சத்தம் அப்படியே கேட்குது. ரொம்பவே அழகாக இருக்குது, ரம்மியமான காட்சி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டு மேலே இருக்க ஒரு அரச மரத்தில் இருந்து வந்த வேர்கள் தான் இது. இது எங்கே இருக்குதுன்னா, கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஃபோட்டோஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோட்டோஸில் தான் இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, சின்ன சின்ன செடிகளாக வளரும் போதே அந்த செடிகளை வேரோடு இழுத்துட்டோம்னா இந்த அளவுக்கு பெருசாக வளராது. அதை வெட்டி விடுறதும் கஷ்டம், கட்டடமும் சேதமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.